குரு பயிற்சி 2025 வருகிற மே 14ஆம் தேதி இரவு 10:36க்கு குரு வந்து பயிற்சி ஆகுறாரு. சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே அஷ்டம சனி குருவுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல நிகழப்போகுது. அதாவது ரிஷபத்திலிருந்து வந்த குரு இப்போ மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆக போகிறாரு. சிம்மத்துக்கு மிதுனம் 11ஆம் இடம். 11ங்கிறது எப்போவுமே ஒரு லாபகரமான ஒரு ஸ்தானம் தான். ஏன்னா அது லாபஸ்தானம். நீங்கள் எதை தொட்டாலும் அதில் ஒரு லாபம் கிடைக்கிது. பொருள் லாபம் மட்டும் இல்லை, மனிதர்களால் ஒரு லாபம், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, நெட்ஒர்க்ஸு, அடுத்தவங்க கிட்டேருந்து ஒரு உதவி கிடைக்கிறது, சந்தோஷம், உங்கள் ஆசைகள் அபிலாஷைகள்லாம் நிறைவேறது, இது எல்லாமே 11ஆம் இடம்தான். அந்த இடத்துக்கு குரு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் அஷ்டம சனியில் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக தான் சிம்மத்துக்கு அமைய போகுதுன்னு சொல்லிடலாம். ஆனாலும் சனியை கன்சிடர் பண்ணாமல் நம்ம குரு பயிற்சியை சொல்ல முடியாது. ஏன்னா சனி ஒரு ஆக்டிவாக ஆயிட்டாரு அப்படின்னா மற்ற கிரகங்கள் எல்லாருமே சனிக்கு கண்ட்ரோலாக தான் கொஞ்சம் இருப்பாங்க. ஏன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய பயிற்சி. சரி, இந்த குரு பயிற்சியுடைய பலன்கள் என்ன? சிம்மராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். உத்திரத்தில் 1ஆம் பாதம் மட்டுமே சிம்மத்துக்குள்ளே இருக்குது. சிம்மராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத தான் நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பேச போகிறேன். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மகம் கேதுவுடைய நட்சத்திரம். நிறைய சித்தர்கள் பிறந்தது மகம் நட்சத்திரத்தில் தான். ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரமான மகம் மூலம் இதில் வந்து நிறைய சித்தர்களோட அவதாரம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. அஸ்வினியுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால தான் கேதுவை சித்தர்களுக்கு காரகமான ஒரு கிரகம். ஞானிகளுக்கு திருவோடு ஏந்தி யாசகம் கேட்குறவங்க இவங்கெல்லாம் கேதுவோட அம்சம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அப்பேற்பட்ட கேதுவுடைய நட்சத்திரமான மகத்துக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது? கேது ராசிக்கே வராரு. ராகு கேது டிரான்சிட் எங்கே நடக்குதுன்னா கேது ராசிக்கே வராரு, சிம்மத்தில் தான் இருக்கிறாரு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள், விரிசல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. 11ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால 3ஆம் நபர்களுடைய தலையீட்டுனால கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அப்படிங்கிறது குறிப்பாக சிம்மம் மக நட்சத்திரத்துக்கு இருக்குன்னா அந்த 3ஆம் நபர்களை நீங்கள் இந்த குரு பயிற்சியோட ஆரம்பத்திலே கட் பண்ணி விட்டுறது நல்லது. எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவி நீங்களே ஃபேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை வர சனி 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள குறிப்பாக கணவன் மனைவி ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் 2 திருமண யோகம் ஒருவேளை ஜாதகத்தில் இருக்குது, ஃபர்ஸ்ட் மேரேஜ் எதுவும் டிவோர்ஸில் போய் மாட்டிகிட்ருக்குன்னா 2வது திருமணம் நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவியாக இருக்கட்டும், காதலன் காதலியாக இருக்கட்டும், அல்லது பிஸ்னஸில் பார்ட்னர்ஸாக இருக்கிறீங்க, இல்லை ரொம்ப வருஷம் லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் எமோஷ்னலாக வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ஒரு விஷயத்தில் தான் மகம் நட்சத்திரக்காரங்க ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும். மித்தபடி தொழில் சிறக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கான ஒரு ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக மகத்துக்கு கிடச்சிடும். சரி, இந்த மகம் நட்சத்திரத்துக்கு என்னங்க ஒரு பரிகாரம், எதை பண்ணால் இந்த மகம் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதே தான். யாராவது யாசகம் கேட்குறாங்க அப்படின்னா தயிர் சாதத்தை வாங்கி டொனேட் பண்ணிடுங்க. அதுவும் கோயில் வாசல்லேருந்து யாசகம் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு உங்கள் கையால் தயிர் சாதத்தை வாங்கி கொடுத்துடுறது நல்லது. அதே மாதிரி தியானம், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது ரொம்ப நல்லது. கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைனாலும், நம்பிக்கை இல்லைன்னா கும்பிடாதீங்க. கடவுளை நிந்தனை பண்ணாமல் இருந்தீங்கனாலே அதுவே மகத்துக்கு ஒரு பெரிய பரிகாரமாக இந்த குரு பயிற்சியில் அமையும். பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிற சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு விழுறது ஒரு பெரிய சிறப்பு. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பூரத்துக்கு அள்ளி கிடைக்க போகுது. என்ன காரணம்னா நட்சத்திரநாதனான சுக்கிரனும் உச்சம், குரு வந்திருக்கிறது 11ஆம் இடம். அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு தடையையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பூரம் நட்சத்திரத்துக்கு நடக்கும்னே சொல்லிடலாம். திருமணம் சம்பந்தமான யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. புதிய நண்பர்களால் ஒரு நன்மை, யார்ட்டையாவது நீங்கள் ரெஃபரன்ஸ் கேட்குறீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது. வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் செட்டில் ஆகிறது. 8ஆம் இடம் வளர்த்துருக்கிறதுனால எதிரிகளோட பணத்தை நீங்கள் அனுபவிக்கிறது. அது எப்படிங்க? கோர்ட் கேசஸ் இதுலையாவது போய் மாட்டியிருக்கீங்க, ஏதாவது பண விஷயமாக போட்டிருக்கீங்கன்னா அந்த கோர்ட் கேசஸ் உங்களுக்கு சாதகமாகி அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். சொத்து சுக சேர்க்கை, பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறதும் பூர நட்சத்திரத்துக்கு ரொம்பவே வலுவாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்க என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்களை பண்ணும் பட்சத்தில் இந்த குரு பயிற்சியை இன்னமும் சிறப்பாக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட தகவல்களை பரிமாறுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஏதாவது பொண்ணு பையன் இருக்கிறாங்கன்னா அலைன்ஸ் ரெஃபரன்ஸ் சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். கணவன் மனைவி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குள்ளேயாவது ஒரு சண்டை ஒரு பிரச்சனைன்னு உங்ககிட்ட வராங்க அப்படின்னா சுமூகமாக பேசி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது, அட்லீஸ்ட் கணவன் மனைவிக்குள்ளே இழுத்து விடாமல் இருக்கிறதே ஒரு நல்ல பரிகாரமாக தான் அமையும். அதே மாதிரி கோவிலில் எங்கேயாவது பிரதோஷம் நடக்குதுன்னா தயிர் வாங்கி உங்கள் கையால் கொடுக்கறது ஒரு ஆகச்சிறந்த பரிகாரமாக இந்த குரு பயிற்சியில் அமையுது.
உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? வேலை மட்டுமே நான் செஞ்சுட்டு இருந்தேன், அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்க பயமாக இருக்குது, நான் ஆரம்பிக்கலாமான்னா உத்திரம் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். ஆனாலும் அஷ்டம சனி நடக்கிறதுனால ஒரு வாட்டி ஜாதகத்தை கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா தசாபுத்தியோட சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு 90% ரொம்ப முக்கியம். 10% தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது வேலை செய்யும். அப்போ நிறைய உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பின் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறதும் உத்திர நட்சத்திரத்துக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். குடும்ப நபர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ஆனாலும் அது உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக மன ரீதியான ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது குடும்ப ரீதியாக வந்து போகும் அப்படின்னே சொல்லலாம். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர நேயர்கள் கொஞ்சம் இந்த கண் பற்றின ஏதாவது ஒரு பரிசோதனை தேவைன்னா அதை உடனே எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிறதுங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின் நன்மையை தரும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணும்போது இந்த குரு பயிற்சியை நம்ம இன்னுமே வளமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிவப்பு நிற உடைய இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் டொனேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ரெமடியாக அமையும். அதே மாதிரி டெய்லி கோளறுப்பதிகம் கேட்டுக்கிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாழைப்பழம், துவரம்பருப்பு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச ஒரு வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் கஷ்டப்பட்டவங்களுக்கு டொனேட் பண்ணுறதும் ஒரு நல்ல பரிகாரமாக அமையும்.